सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 35. மருத்துவ மறுப்பு, அற்புத சக்தியை மகிமைப்படுத்துதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். அந்த நேரத்திலே பாபாவினுடைய சிறந்த பக்தர் ஸ்ரீ பாபா சாஹிப் டார்கட்டும் அங்கே இருந்தார். பாபா அவருக்கு சில திராட்சைகளையும் கொடுத்தார். பாபா உங்களுக்கு கொடுத்த திராட்சை எப்படி இருக்கின்றது என்று தர்மசி பாய் டார்கட்டிடம் கேட்டார். பாபா சாஹேப் அவற்றிலே விதைகள் உள்ளன என்று பதிலளித்தார். தர்மசி பாய் ஆச்சரியப்பட்டார். பாபாவினுடைய மகத்துவம் தெளிவாக தெரிந்தது. பாபா மீதான தனது நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்த தர்மசி பாய் ஒரு யோசனையை கொண்டு வந்தார். பாபா என் உள்ளுணர்வை புரிந்து கொண்டால் இப்போது விநியோகிக்கப்படும் திராட்சைகளை முதலிலே எனக்கு பதிலாக காக்கா மகாஜனிக்கு கொடுத்தால் நான் நிச்சயமாக பாபாவின் புனிதத்தை ஏற்றுக்கொள்வேன் என்ற எண்ணம் அவருடைய மனதிலே தோன்றியது. பாபா திராட்சைகளை விநியோகித்துக் கொண்டிருந்த பொழுது தர்மசி பாய் இதை பற்றி யோசித்து தர்மசி பாயை புறக்கணித்து காக்கா மகாஜனிக்கு திராட்சைகளை விநியோகிக்க தொடங்கினார். இதை கண்டு தர்மசி பாய் ஆச்சரியப்பட்டார். பாபாவின் இந்த உள்ளார்ந்த சக்தி பாபாவினுடைய மகத்துவத்தை நிரூபிக்க தர்மசி பாய்க்கு போதுமானதாக இருந்தது. சாயினுடைய மகத்துவம் அவரது மனதிலே முழுமையாக நிலை பெற்றது. அவர் பாபாவின் மகிமையை மனமாற மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். மாதவராவும் அங்கே அமர்ந்திருந்தார். அவர் தரம்சி பாயை பாபாவுக்கு அறிமுகப்படுத்த இவர் மகாஜனியின் எஜமானர் சேட்ஜி என்றார். பின்னர் பாபா காக்காவினுடைய எஜமானர் இல்லை, அவருக்கு எஜமானர் வேறு ஒருவர் என்று சொன்னார். பாபா மிகவும் இதயபூர்வமான, ஆறுதலான மற்றும் வெளிப்படையான பதிலை கொடுத்தார். அது காக்கா மகாஜனியை மிகுந்த மகிழ்ச்சியடைய செய்தது. அங்கே இன்னொரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. மஸ்ஜித் மாயிலே அப்பா என்ற சமையல்காரர் துணிக்கருகிலே நின்று கொண்டிருந்தார். அவரை சுட்டிக்காட்டி பாபா கூறினார், இந்த சேட்ஜி எனக்காக இங்கு வரவில்லை, ஆனால் இந்த சமையல்காரன் மீது அன்பு அதிகரித்ததால் அவர் இங்கு வந்துள்ளார் என்றார். இந்த உரையாடலுக்கு பிறகு தான் நமஸ்காரம் செய்ய மாட்டேன் என முடிவு செய்திருந்த தரம்சி பாய் எல்லாவற்றையும் மறந்து பாபாவினுடைய பாதங்களிலே தலை வைத்து வணங்கினார். பாபாவை வணங்கிய பிறகு முழு குழுவும் வாடாவில் உள்ள தங்கள் இடங்களுக்கு திரும்பினர். பிற்பகல் ஆரத்திக்கு பிறகு திரும்பி செல்லும் நேரம் வந்தது. பாபாவின் அனுமதியை பெறுவதற்காக அந்த குழு மசூதி மாய்க்கு புறப்பட்டது. பக்தர்கள் திரும்பி செல்வதற்கு முன்பு பாபாவினுடைய அனுமதி பெறும் சடங்கை பின்பற்றினர். தர்மசி சேட் பாபாவிடம், நான் அனுமதி கேட்க தேவையில்லை, நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அனுமதி தேவைப்பட்டால் நீங்கள் கேட்கலாம் என்றார். இதற்கு மாதவராவ் என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள். பக்தர்கள் திரும்பி செல்வதற்கு முன்பு பாபாவினுடைய அனுமதி பெறும் சடங்கை பின்பற்றினர். தர்மசி சேட் காக்காவிடம், நான் அனுமதி கேட்க தேவையில்லை, நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அனுமதி தேவைப்பட்டால் நீங்கள் கேட்கலாம் என்றார். இதற்கு மாதவராவ் என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள். தர்மசி இதை சொன்னதும் மாதவராவ் காக்காவை பற்றி, நான் எதுவும் சொல்ல முடியாது, பாபா குறைந்தது ஒரு வாரத்திற்கு காக்காவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார், நீங்களே பாபாவிடம் கேளுங்கள் என்றார். பின்னர் 3 பேரும் மஸ்ஜித் மாய்க்கு சென்று அமர்ந்தனர். மாதவராவ், காக்கா மற்றும் தர்மசி சேட்ஜியினுடைய திரும்புவது பற்றிய தலைப்பை எழுப்பியவுடன் பாபா ஒரு கதையை சொல்ல தொடங்கினார். ஒரு குடும்பஸ்தர் நிலையற்ற மனம் கொண்டவர். அவருக்கு எதிலும் குறையில்லை. அவருக்கு செழிப்பு, செல்வம் மற்றும் ஆரோக்கியம் இருந்தது. ஆனால் அவர் எப்போதும் ஏதாவது ஒன்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருப்பார். அவர் காரணமின்றி பிரச்சனைகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தார்.
முழு உலகத்தினுடைய சுமையையும் தன் மீது விழுந்தது போல நடந்து கொள்வதன் மூலம் தனது அமைதியை இழக்கும் பழக்கத்தை அவர் வளர்த்தி கொண்டார். அவருடைய நிலையை பார்த்து, அவருக்கு ஏற்பட்ட தேவையற்ற பிரச்சனையை பார்த்து எனக்கு பரிதாபமாக இருந்தது. நான் அவரை மனதை அமைதிப்படுத்தி ஒரு விஷயத்திலே கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தினேன். நீ ஏன் காரணமே இல்லாமல் உன்னை துன்பப்படுத்திக் கொள்கின்றாய்? நீ ஒரு அலைந்து திரிந்தவனைப் போல இலக்கில்லாமல் அலைகின்றாய். இப்போது கொஞ்சம் அமைதியாக இரு என்று அவனிடம் சொன்னேன். இந்த கதையை கேட்டதும் தர்மசினுடைய இதயம் குத்தியது. இது அவருக்காகவே சொன்னது என்று அவர் புரிந்து கொண்டார். எல்லா வளமும் மகிழ்ச்சியும் சேமிப்பும் இருந்த போதிலும் தர்மசி எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தார். தேவையில்லாமல் வேலை சுமையையும் கவலைகளையும் தனது தலையிலே அதிகப்படுத்தினார். மகத்தான செல்வமும் கௌரவமும் பெற்றிருந்த போதிலும் அவர் ஒருபோதும் உண்மையிலேயே திருப்தி அடையவில்லை. கற்பனையான துயரங்களை உருவாக்கி அவற்றுடன் தொடர்ந்து போராடி கொண்டு இருந்தார். சாயிபாபாவிடமிருந்து இந்த கதையை கேட்டு தர்மசி சேட் ஆச்சரியப்பட்டார். இந்த கதையிலே பாபா தனது தற்போதைய நிலை மற்றும் மனநிலையை வெளிப்படுத்தினார். எதிர்பாராத விதமாக மும்பைக்கு திரும்ப காக்கா மகாஜனினுடைய அனுமதி வழங்கப்பட்ட போது அது சாத்தியமற்றது என்றாலும் தர்மசி சேட் மிகவும் திருப்தி அடைந்தார். காக்கா தன்னுடன் மும்பைக்கு திரும்ப வேண்டும் என்பது தர்மசியினுடைய விருப்பமாக இருந்தது. எந்த சிறப்பு முயற்சியும் எடுக்காமல் பாபாவின் அனுமதியை பெற்றதிலே அவர் திருப்தி அடைந்தார். மும்பையை விட்டு வெளியேறிய தர்மசி சேட் இந்த முறை காக்காவை தன்னுடன் அழைத்து வந்த பின்னரே ஷீரடியிலிருந்து திரும்புவதாக தீர்மானித்திருந்தார். பாபா அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றினார். இதை கண்ட தர்மசி சேட் பாபாவினுடைய புனிதத்தன்மையையும் அவரது உள்ளார்ந்த இருப்பையும் உணர்ந்தார். சேட்ஜியினுடைய சந்தேகங்கள் நீங்கின. சாயி மகாராஜ் உண்மையிலேயே ஒரு துறவி. அவர் முழுமையாக நம்பினார். மேலும் சாயினுடைய பாதங்களின் மீதான அவரது பக்தி உறுதியாக நிலை பெற்றது. மக்கள் விரும்பும் அனுபவங்களை வழங்குவதிலே பாபாவுக்கு ஒரு தனித்துவமான திறன் உள்ளது. ஒவ்வொரு நபரின் ஆன்மீக முன்னேற்றத்தையும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாதைக்கேற்ப அவர் வழி நடத்துகின்றார். சாய் பாபா ஒவ்வொரு நபரினுடைய திறன்களை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப அவர்களினுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை திட்டமிடுகின்றார். ஒரு பக்தர் உணர்ச்சி வசப்பட்டவராகவோ சந்தேகவாதியாகவோ அல்லது ஏக்கமாகவோ இருந்தாலும் பகவான் சாயி இருவர் மீதும் சமமான பாசத்தை வழங்கி அவர்களுக்கு நிலைத்தன்மையை வழங்குகின்றார். பாகுபாடு ஸ்ரீ சாயி பார்ப்பதில்லை. தர்மசி பாய் மற்றும் காக்கா மகாஜனை வெளியேறும் போது பாபா காக்காவிடம் 15 ரூபாய் தட்சிணை கேட்டார். காக்கா அதை வழங்கியவுடன் பாபா அவரிடம் என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள். யார் எனக்கு 1 ரூபாய் தட்சிணை கொடுத்தாலும் அதை 10 மடங்கு கொடுக்க நான் ஏற்பாடு செய்கின்றேன். நான் யாரிடமிருந்தும் எதையும் இலவசமாக எடுத்துக்கொள்வதில்லை. யாரும் எனக்கு தர்மம் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உயர்ந்த இறைவனான அல்லாஹ் யாரிடம் கேட்கச் சொல்கின்றானோ அவர்களிடமிருந்து மட்டும் நான் தட்சிணை கேட்கின்றேன். நான் கடன்பட்டிருக்கின்ற உயர்ந்த கடவுளான அல்லாஹ்விற்கு கொடுக்க விரும்பும் நபரிடம் நான் தட்சிணை கேட்கின்றேன். கொடுப்பவர் தட்சிணை விதையை விதைத்து அதிலிருந்து பல மடங்கு அதிக மகசூல் தரும் அறுவடையை பெறுவது போல கொடுப்பவர் வழங்கப்படும் தட்சிணையிலிருந்து பல மடங்கு அதிக செல்வத்தை பெறுகின்றார். பணம் தர்ம நோக்கங்களுக்காக செலவிடப்பட்டால் மட்டுமே நன்மை பயக்கும். மேலும் தர்ம நோக்கங்களுக்காக செய்யப்படும் செயல்கள் பல மடங்கு வெகுமதிகளை தரும். தர்ம நோக்கங்களுக்காக செல்வத்தை அர்ப்பணிப்பதன் மூலம் மட்டுமே ஒருவர் நித்திய அறிவை பெற முடியும். இந்த செல்வமும் சொத்தும் துன்பத்தை வரவழைக்கின்றன. நுகர்வுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்துவது நன்மை பயக்கும். தீமைகளால் உந்தப்பட்டு அநீதியாக நடந்து கொள்ளும் மக்கள் அதை பயன்படுத்தி துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். பணத்தை குவித்து கோடிக்கணக்கான ரூபாய்களை சேகரித்து அதை காம இன்பங்களுக்காகவும் சுயநல நோக்கங்களுக்காகவும் மட்டுமே செலவிடுபவன் ஒருபோதும் நித்திய மகிழ்ச்சியின் பலனை பெறுவதில்லை. கொடுக்காமல் எதுவும் பெறப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் அனைவருக்கும் தெரியும்.
உங்கள் முந்தைய மற்றும் கடந்த கால வாழ்க்கையில் இருந்து நீங்கள் பெற்ற கடன்கள் திடீரென்று உங்களை எதிர்கொள்கின்றன. அவை ஒருபோதும் திருப்பி செலுத்தப்படுத்துவதில்லை. இந்த கடனை நாம் மறந்து விடுகின்றோம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள பாபா அதை அறிந்திருக்கின்றார். அதனால்தான் அவர் அதை ஒரு தட்சிணையாக கேட்கின்றார். ராம அவதாரத்தின் போது எண்ணற்ற தங்கப்பெண் சிலைகளை நன்கொடையாக வழங்கினார். இதன் விளைவாக கிருஷ்ணராக தனது அடுத்த அவதாரத்திலே கிருஷ்ணர் 16,000 பெண்களை பெற்றார். ராம அவதாரத்தின் போது அவர் செய்த செயல்களுக்கான வெகுமதியை இவ்வாறு பெற்றார். பக்தி, அறிவு மற்றும் பற்றின்மை இல்லாத ஒரு பக்தரிடம் பற்றின்மை மனப்பான்மையை பாபா முதலிலே தட்சிணை மூலம் எழுப்புகின்றார். பின்னர் பக்தியையும் அறிவையும் வழங்குகின்றார். ஒரு பக்தியுள்ள பக்தன் அளிக்கும் தட்சிணை என்பது பற்றின்மையை அடைவதற்கான ஆரம்ப கட்டமாகும். உள்ளுக்குள் பற்றின்மை நிலைநாட்டப்பட்டவுடன் பாபா பக்தரை பக்தி பாதையிலே நடத்தி உண்மையான இயல்பை பற்றிய அறிவை வழங்குகின்றார். பாபா மேலும் கூறினார், தானத்தை வைத்து நான் என்ன செய்கின்றேன்? ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதை 10 மடங்கு திருப்பி செலுத்த வேண்டும். பின்னர் பக்தரை பக்தி பாதையிலும் படிப்படியாக அறிவு பாதையிலும் ஈடுபடுத்துவதன் மூலம் பக்தருக்கு நன்மையை செய்கின்றேன். இதை கேட்ட தர்மசி தானம்தான் முக்திக்கான வழி என்பதை புரிந்து கொண்டார். தர்மசி சேட் தட்சிணை கொடுக்க மாட்டேன் என்ற தனது முந்தைய தீர்மானத்தை மறந்து பாபாவுக்கு 15 ரூபாய் தட்சிணையாக வழங்கினார். பாபாவின் இந்த மொத்த செயலும் உண்மையிலேயே நாம் புரிந்து கொள்ளும் திறனுக்கு அப்பாற்பட்டது. நான் முன்பு வீணாக உளறிக் கொண்டிருந்தேன். நான் ஷீரடிக்கு வந்து பாபாவை நேரிலே தரிசித்தது ஒரு நல்ல விஷயம். துறவிகளினுடைய மகத்துவத்தை பற்றி அறிந்து கொண்டேன். அவர்களின் அசாதாரண அனுபவங்களால் கவரப்பட்டேன். தர்மசியினுடைய மனதிலே இது போன்ற எண்ணங்கள் தோன்றத் தொடங்கின. சாய்பாபாவை தரிசித்து எந்த தானம் செய்யாமல் இருக்க உறுதியாக தீர்மானித்திருந்த போதிலும் அவரை வணங்க முன்வந்தார். இந்த துறவியினுடைய செயல்கள் விசித்திரமானவை. அல்லாவினுடைய நாமத்தை உச்சரிப்பவருக்கு எந்த சாதனையும் கடினமானது அல்ல. அவருடைய அற்புதங்களை காண மட்டுமே நாங்கள் ஆர்வமாக இருந்தோம். ஆனால் தர்மசிபாய் இதற்காக வருந்தினார். தனது தீர்மானம் பயனற்றது என்று நிரூபிக்கப்பட்டது. எந்த மனித உருவத்திற்கு முன்பாக ஒருபோதும் தலை வணங்க மாட்டோம் என்று வாயடைத்து வந்த தர்மசிபாய் மனித உருவிலே அவதரித்த பகவான் சாயின் முன் தலை வணங்கி தனது காணிக்கைகளை வழங்கினார். தர்மசி தனது தேவையற்ற சுய புகழுக்காக வருந்தினார். இறுதியில் அவரை சாயினுடைய பாதங்களிலே தலை வணங்கினார். இதைவிட பெரிய அதிசயம் என்ன இருக்க முடியும்? இதுதான் சாயி பாபாவினுடைய திறமை. பாபா இதையெல்லாம் தானே ஒரு குறிப்பிட்ட முறையிலே செய்கின்றார். ஆனால் வெளியிலே இருந்து பார்க்கும்போது அவர் எதற்கும் பெருமை கொள்ளாமல் பற்றற்றவராகவே இருக்கின்றார். இதைவிட ஆச்சரியம் வேறு என்ன இருக்க முடியும்? யாராவது வந்தனம் செலுத்தினாலும் இல்லாவிட்டாலும், யாராவது தட்சிணை கொடுத்தாலும் இல்லாவிட்டாலும் அனைவரையும் சமமாக பாவிக்கும் ஆனந்த தயாநிதி சாய் பகவான் யாரையும் புறக்கணிப்பது இல்லை. எப்போதும் இருமையற்ற நிலையிலே சாய்பாபா துக்கத்தையோ மகிழ்ச்சியையோ அனுபவிப்பதில்லை. அவர் வழிபடுவதை விரும்புவதில்லை. அவமதிக்கப்படுவதால் வருத்தப்படுவதில்லை. பாபா மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தினுடைய உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவர். சாயினுடைய அவைக்கு வருவதற்கான காரணம் எதுவாக இருந்தாலும் ஒருவர் அவரது பாதங்களை பற்றி கொண்டால் அவர் மீதான பக்தி உறுதியாகின்றது. சாயின் மீது பக்தி உணர்வு பிறக்கின்றது. இது சாயினுடைய அற்புதமான சக்தி. அதன் பிறகு சாயியிடம் உதி பிரசாதத்தை பெற்று சாயி மகாராஜின் ஆசிர்வாதங்களை பெற்று அவர் மகிழ்ச்சியான இதயத்துடன் மும்பைக்கு திரும்பினார். சாயினுடைய மகத்தான மகிமை அப்படிப்பட்டது. அத்தியாயம் 35 மருத்துவ மறுப்பு, அற்புத சக்தியை மகிமைப்படுத்துதல், ஓவியல் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।